बड़ा दुर्भाग्य है कि राहुल गांधी जैसे नकारात्मक सोच रखने वाले नेता देश को आज गुमराह या भ्रमित करने की कोशिश कर रहे हैं। मैं घोर निंदा करता हूं राहुल गांधी जी की। झूठ और फरेब के नाम पे वो लोगों को गुमराह करना चाहते हैं। उनको देश की तरक्की से कोई लेना देना नहीं। இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஒப்பந்தம் தொடர்பாக மத்திய வர்த்தகம் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் விளக்கமளித்தார். இந்தியா அமெரிக்கா வர்த்தகம் தொடர்பாக பார்லிமெண்டில் பேச விரும்பினோம். ஆனால் ராகுல் தலைமையில் காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளான திமுக, திரிணாமுல் காங்கிரஸ், சமாஜ்வாதி ஆகியவை பார்லிமெண்டை அவமதிக்கும் வகையில் நடந்து கொண்டன. சபாநாயகர் இருக்கையை நெருங்கியதுடன் அவரை அவமதித்தனர். அவர்களால் தான் வர்த்தக ஒப்பந்தம் பற்றி பார்லிமெண்டில் பேச முடியாமல் போனது. ராகுல் மற்றும் எதிர்க்கட்சிகளை கண்டிக்கிறேன். அதிபர் டிரம்புடன் இருந்த நெருங்கிய நட்புறவை பயன்படுத்தி வர்த்தக ஒப்பந்தத்தை பிரதமர் மோடி இறுதி செய்துள்ளார். அண்டை நாடுகள் மற்றும் அமெரிக்காவுடன் போட்டி போடும் நாடுகள் பெற்றுள்ள ஒப்பந்தத்தை விட இது சிறப்பான ஒப்பந்தம். அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தம் மூலம் நாட்டின் 140 கோடி மக்களும், குறிப்பாக ஏழைகள், விவசாயிகள், மீனவர்கள், இளைஞர்கள், பெண்கள் அனைவரும் பயனடைவார்கள். கால்நடை வளர்ப்போர், விவசாயம், பால்வளத்துறையின் நலனை பிரதமர் மோடி எப்போதும் கவனத்தில் கொண்டுள்ளார். இந்த ஒப்பந்தத்தில் விவசாயம், பால்வளத்துறை நலனை இந்தியா உறுதிப்படுத்தியுள்ளது. இந்திய பொருளாதாரத்தின் மிக முக்கிய காரணிகள் பாதுகாக்கப்பட்டுள்ளன. இது வெறும் வர்த்தக ஒப்பந்தம் அல்ல, இந்தியாவின் ஒளிமயமான எதிர்காலத்திற்கான ஒரு மைல்கல். சிறு குறு தொழில்துறை, பொறியியல் துறை, வாகன உதிரி பாகங்கள், எலக்ட்ரானிக்ஸ், நகைகள், ரத்தினங்கள், ஜவுளி, ஆபரணங்கள், கப்பல் துறை சார்ந்த பொருட்கள், தோல் பொருட்களுக்கான ஏற்றுமதிக்கான வாய்ப்புகள் பெருகும். உலகின் உற்பத்தி மையமாக இந்தியா மாற இந்த ஒப்பந்தம் உதவும் என்று பியூஷ் கோயல் கூறினார்.